ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எல்ஐசியினுடைய சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியான தன்விருத்தி பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளானை ஜூன் 23, 2023 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாலிசியினுடைய பெயர் எல்ஐசி தன்விருத்தி பிளான் நம்பர் 869. இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான், அதாவது பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு ப்ரீமியம் தான் நீங்கள் செலுத்தணும். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இந்த பாலிசியினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ இந்த பாலிசியை வாங்கும்போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸ்டு கேரண்டீட் அடிஷனாக எவ்வளவு வழங்குறாங்கங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பாலிசியை 2 விதமான லைஃப் கவர் ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளவு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சம் அஷ்யூர்டில் 1.25% லைஃப் கவர் வழங்குறாங்க. அதாவது 5 லட்சம் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் கவராக 6,25,000 ரூபாய் வழங்குறாங்க. அதுவே 10 லட்சம் பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லைஃப் கவராக 12,50,000 வழங்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனாக 10 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம், அதாவது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10 மடங்கு லைஃப் கவராக வழங்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்க விரும்புகிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலிசியை மொத்தம் 3 விதமான கால அளவில் வழங்குறாங்க. 10 வருடம், 15 வருடம், 18 வருடம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 ரெண்டுலேயுமே இந்த 3 வருட கால அளவில் இந்த பாலிசியை வழங்குறாங்க. இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 10 வருட பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய 8 வயதுக்கு அப்புறம் இந்த பாலிசியை வாங்கலாம். 15 வருட பாலிசியை 3 வயதிலிருந்தும், 18 வருட பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து 90 நாள்லேருந்து இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்குவதற்கான அதிகபட்ச வயது ஆப்ஷன் 1ல் 3 விதமான கால அளவுலையும் 60 வயது தான். அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 வருட பாலிசியை உங்களுடைய 40 வயது வரைக்கும் வாங்கலாம். 15 வருட பாலிசியை 35 வயது வரைக்கும், 18 வருட பாலிசியை 32 வயது வரைக்கும் மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது ஆப்ஷன் 1ல் உங்களுடைய வயது அதிகபட்சமாக 78 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமான வயது 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இந்த பாலிசியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து மினிமம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட். இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 1,25,000 ரூபாய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதிகபட்சமாக நோ லிமிட், உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளவு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான சிங்கிள் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். அடுத்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 8 வயது இருக்கும் பட்சத்தில் இந்த பாலிசியினுடைய ரிஸ்க் உடனே ஸ்டார்ட் ஆகும். அதுவே 8 வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகும்போது, இல்லை இந்த பாலிசியை வாங்கி 2 வருடத்துக்கு அப்புறம், இந்த 2 கண்டிஷனில் எது ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஃபிக்ஸ்டு கேரண்டீட் அடிஷன். கேரண்டீட் அடிஷனாக இந்த பாலிசியில் எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 1,25,000 2,40,000 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் 10 வருட பாலிசிக்கு சம் அஷ்யூர்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 60 ரூபாய் வழங்குறாங்க. 15 வருட பாலிசிக்கு 65 ரூபாயும், 18 வருட பாலிசிக்கு 65 ரூபாயும் வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் 2ல் 10 வருட பாலிசிக்கு 25 ரூபாயும், 15 வருட பாலிசிக்கு 30 ரூபாயும், 18 வருட பாலிசிக்கு 30 ரூபாயும் வழங்குறாங்க. அடுத்து 2,50,000 ரூபாயிலிருந்து 6,95,000 சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் 10 வருட பாலிசிக்கு சம் அஷ்யூர்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 65 ரூபாய் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. 15 வருட பாலிசிக்கு 70 ரூபாயும், 18 வருட பாலிசிக்கு சேம் 70 ரூபாயும் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. ஆப்ஷன் 2ல் 10 வருட பாலிசிக்கு 30 ரூபாயும், 15 வருட பாலிசிக்கு 35 ரூபாயும், 18 வருட பாலிசிக்கு 35 ரூபாயும் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 7 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் ஆப்ஷன் 1ல் 10 வருட பாலிசிக்கு 70 ரூபாய் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க.
15 வருட பாலிசிக்கு ரூ. 75, 18 வருட பாலிசிக்கு ரூ. 75 கேரண்டீட் எடிஷன் வழங்குறாங்க. ஆப்ஷன் 2ல 10 வருட பாலிசிக்கு ரூ. 35, 15 வருட பாலிசிக்கு ரூ. 40, 18 வருட பாலிசிக்கு ரூ. 40 கேரண்டீட் எடிஷன் வழங்குறாங்க. இந்த கேரண்டீட் எடிஷன் ஃபிக்ஸ்டாக வழங்குறதுனால பாலிசியை வாங்கும் போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 5 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கான பாலிசியை 15 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான சிங்கிள் ப்ரீமியம் ரூ. 4,48,355. ஸோ 15 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த 15 வருட இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. 15 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான கேரண்டீட் அடிஷனாக 5,25,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15 வருடத்திற்கு அப்புறம் 10,25,000 ரூபாயை மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. ஸோ எல்ஐசியினுடைய சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியான தன் விருத்தி பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.